ஹாய் கைஸ், அப்சல்யூட் ரொமான்ஸோட 12th எபிசோட் பார்க்கலாமா? லாஸ்ட்டாக 11ல் எதோட முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஹீரோவை காப்பாற்றுறக்காக ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸான டாஜ், பிடி சார், ஜியோ எல்லாருமே வந்து நின்றுருப்பாங்க. இந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு அடுத்த அடிவாங்கருக்கு வந்துட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதிலிருந்து தான் காட்டுறாங்க. இங்கே டாஜும் சரி பிடி சாரும் சரி ஹீரோவை போய் ரெஸ்கியூ பண்ண தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஜியோன் சார் மட்டும் பாவமாக எல்லாத்து முன்னாடி நின்றுருக்காங்க. யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தால் குபீர்னு மூக்குலேயே ஒரு குத்து. அங்கிருந்து அத்தனை பேத்துக்கும் ஷாக்கு. ஏன்டா பார்க்க பால் டப்பா மாதிரி இருக்கு, என்னடா நீ அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறானுங்க. அவரா வர ஒருத்தனையும் சுற்றி சொலட்டி முடிச்சு விட்டுறாப்புல. லாஸ்ட்ல கேங் லீடர் என்னன்னா அடிக்க போனா மிஸ் ஆகுறான். ஏன்டா உன் ஹைட்டுக்கு நீ மிஸ் ஆகுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி 2 முறுக்கிட்டு எல்லாத்தையுமே அடிச்சு உட்கார வச்சிருவாப்புல. ஹீரோயினுக்கும் பயங்கர ஷாக்கு. இவ்வளோ சாஃப்டான ஒரு ஆளுக்குள்ள இப்படி ஒரு தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் எல்லாத்தையும் அடிச்சு உட்கார வச்சுட்டு, ஏண்டா குழந்தைங்கள வச்சு என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளுங்கடான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு, இதுக்கப்புறமா அவங்ககிட்ட வச்சுக்குவீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம், இதோட இந்த நாளே இல்லாத மாதிரி நாங்கள் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சொல்ல, அதுக்கப்புறம் உங்களை எங்கேயாவது அந்த பக்கம் பார்த்தோன்னா உயிரோடையே விடமாட்டேங்கிற மாதிரி மிரட்டுறாப்புல. அப்புறம் அங்கிருந்து அப்படியே மெதுவாக எல்லாரும் கிளம்பி வராங்க. இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த பாயா இருக்கா இல்லையா, அவள் வந்து ஹீரோயினுக்கு கண்டினியூவாக கால் பண்ணிட்டே இருக்கா. ஏன் இவ எடுக்கவே மாட்டேங்கிறா? ஆல்ரெடி அந்த ஜியா தான் டேஞ்சரில் இருக்கான்னு பார்த்தா இப்போ இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு பயந்து போய் கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆப்போசிட்ல பார்த்தா ஹீரோயின் சோகமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே இவ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம். ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னதான் சண்டையா இருந்தாலும் என்னால் உன்னை விட முடியல, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளுக்குள்ள பதட்டமாவே இருந்துச்சு, ஏன் நீ போனை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது அடுத்த வார்த்தை நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து க்ரஷ் வந்து ஹீரோ மேலே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளோ நாள் வந்து உங்க கூட சேர்ந்து நான் வந்து அவரை பேசியிருக்கேன், திட்டியிருக்கேன், என்னையே வம்பளுக்கிறாருன்னு எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த மொத்த ஃபீலிங்கும் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி எனக்கு அவர் வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு, ஒரு மாதிரி தனி ஃபீலிங் ஆயிருச்சு, இதை உங்ககிட்ட சொல்கிறக்கு எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கோவமே வந்து இதுதான், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லேயே நீ தான் டாப்பில் இருக்க, என்னோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உன்கிட்ட தான், என்னவா இருந்தாலும் நான் உன்கிட்ட தான் சொல்லுவேன், ஈவன் உன்னோட கான்ஸ்டிபேஷன் முதற்கொண்டு எனக்கு தெரியும், இப்படி உன்னை பற்றி எல்லா விஷயம் தெரிஞ்ச எனக்கு சில விஷயங்களை நீ ஹைட் பண்ணுறியோ, என்கிட்ட இருந்து நீ டிஸ்டன்ஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் எனக்கு கோவமே அப்படிங்கிறாங்க. சரி இப்போ சொல்லு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின், நான் சொன்னால் நீ நம்ப கூட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அங்கே நடந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஜியோன் சார் வந்துட்டு அப்படியே மாசா வந்துட்டு ஒருத்தனையும் வந்துட்டு அடிச்சு பறக்குட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜியோன் சார் எப்படி எல்லாம் சண்டை போட்டாரு அப்படிங்கிறத ஆக்ஷனோட சொல்லி காட்டிட்டு இருக்காங்க ஹீரோயின். இது அத்தனையும் கேட்டதுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு போயாக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ இந்த ஜியோன் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடக்கடவுளே, இவகிட்ட நான் இதெல்லாம் சொல்லியிருக்க கூடாதோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. அங்க அப்படியே கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவருக்கு வந்துட்டு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அவர் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்க, இருடா கொஞ்சம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஃபுல்லாக மருந்து போட்டுட்ருக்காங்க. ஆனால் அத்தனை அடியும் அடித்து கையில் அவ்வளோ பெரிய அடியை வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க ஜியோன் வந்து கல் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ தான் பிடி சார் வந்துட்டு கூட அவங்க கையில் பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் கையை பிடிச்சி பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. 11th படிக்கும்போது இந்த மாதிரி நீ சைக்கிளில் போய் கீழே விழுந்திய ஞாபகம் இருக்கா, நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன், ஆக்சுவலாக அப்போல்லாம் உன்னை பார்க்கும்போது நீ பயங்கரமான ஒரு ஃப்ரீக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, ஏன்னா அப்படி தானே இருந்த அப்படிங்கிற மாதிரி அவங்க பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஜியோனுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி சண்டை போட்டு சட்டை கிழியும் போது அந்த டேட்டோவை வந்துட்டு அவங்க 2 பேரும் பார்த்துருப்பாங்க. டேட்டோவை வந்து இந்த மாதிரி பார்த்துட்டாங்களே ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்குள்ளே ஓடுது. அப்புறம் பழைய கதையை பற்றி அப்படியே பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. எப்படிலாம் நம்ம மீட் பண்ணோம், இல்லைனா எப்படிலாம் நம்ம இருந்திருப்போம், இன்றைக்கி நம்ம வந்துட்டு இப்படி ஒரு டீச்சராக வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கோம், எப்படியோ நம்ம 4 பேர் ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பக்கமாக உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பேசி அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அவரோட கைக்கும் வந்து இந்த பிடி சார் வந்துட்டு டீச் போட்டு விட்டுட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு நடந்த அந்த ஸ்டோரியை வச்சு அவங்க கண்டென்ட்டாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அதை எபிசோடில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அங்கே எப்படி காட்டுறாங்கன்னா, இந்த டாஜும் அப்புறம் ஜியோனும் வந்து பேசிகிட்டே நடந்து வந்துட்டு இருக்க மாதிரியும், அந்த சைடு ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்துட்டு ஒரு 3 பேர் வந்துட்டு ரவுடிங்க வந்துட்டு பிடிச்சி வச்சிருக்க மாதிரியும், டக்குன்னு வந்துட்டு அந்த ஜியோன் போயிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போட்டு அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக அந்த ஸ்கூல் பொண்ணா அந்த கதையில்
இருக்கிறது யாரு அப்படின்னா இவளோட ஃப்ரெண்டு போயா தான். அப்புறம் டாஜ் வந்துட்டு சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு யாரா என்னடா ஆச்சு சண்டை போடணுமா அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ண இவனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சாவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிற மாதிரி அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அந்த ஜியா பொண்ணு வரா. ஜியா பொண்ணு வந்து பக்கத்தில் உட்கார ஜெனியும் பார்க்குறான். பார்த்துட்டு என்னடா இவன் யூனிஃபார்ம்ல போட்டு வந்திருக்காங்கிற மாதிரி பார்க்குறான். திடீர்னு பார்த்தா நோட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். அங்கே இருந்தவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாளும் இவன் வந்துட்டு இந்த மாதிரி படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்ததும் கிடையாது, இப்படி தூங்காமல் உட்காந்துருந்ததும் கிடையாது. அப்படியே ஹீரோயினையும் இந்த போயாவையும் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் என்னைக்கும் இல்லாமல் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க இந்த ஜெனி கூப்பிட்டு என்னடி ரெண்டு பேத்துக்கும் சண்டை முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு கேட்டால் அதுக்கு அந்த போயா சொல்கிறேன் நாங்கள் எப்போ சண்டை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். டைம் அப்படியே ஹீரோ வந்து அட்டனன்ஸ் எடுக்கிறாரு. அவரை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஷாக் ஆகிட்டு என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாருங்க எனக்கு எதுவும் கிடையாது, கிளாஸை மட்டும் கவனிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்டனன்ஸ் எடுத்துட்டு அவர் போகிறாரு. அப்படி அவர் போகும்போது ஜியாவும் பின்னாடியே போயிட்டு சாரி சார் என்னால தான் இதெல்லாம் நடந்துச்சு, சாரி ரொம்ப அப்படின்னு சொன்னால் அவர் எடுத்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நீ வந்து படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வந்துட்டு ஜியோன் சார் வந்து போவார். அவர் அப்படியே பாவமாக பார்த்துட்டு அவர் ஃப்ரெண்டு நிற்க அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சே நம்ம தேவையில்லாமல் சொல்லி இவளுக்கு எடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நினைப்பல அந்த ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா இங்கே பாரடி உனக்கு வந்து என்ன தோணுதோ நீ பண்ணு, நான் சொன்னதெல்லாம் வச்சு உனக்கு வந்து அவர் மேலே க்ரஷ் இல்லாமல் போயிருச்சுனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருடி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு ஹீரோயின் நான் எப்போ சொன்னேன் அவர் மேலே இருக்கிற க்ரஷ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்பவும் போகாது, எனக்கு இப்போ தோன்றதெல்லாம் நானும் பேசாமல் இந்த மாதிரி நல்லா படித்த ஒரு டீச்சராக ஆகிட்டு அதுக்கப்புறமா அவர்கிட்ட போய் தைரியமாக பேசினா எல்லாம் ஒத்து வருமோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கா. ஓ அப்படி வரியா நீ, சரி சரி நடத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை, அதுவுமே வந்துட்டு என்னை போலவே அவருக்கும் என்னை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் பேசாமல் நீ என்ன பண்ணுறேன்னா அவரை பார்த்து டேரெக்டாக நீ சொல்லிடுறேன் உனக்கு வந்து அவரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. என்னடி சொல்கிறேன் நான் எப்படி போய் சொல்ல முடியும், ஒரு தேவையில்லாத பிரச்சனை வந்துட போகுது, எனக்கு அவர்கிட்ட அந்த மாதிரிலாம் பேச வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போது இவன் ஃப்ரெண்டு விட்டுற மாதிரி இல்லை ஏன் வராது, அதெல்லாம் நினச்சா பண்ணலாம், ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்க கூட நீ போய் சொல்லும்போது உன்னை பார்த்து நீ சொல்கிறதுலையே வந்து அவங்களுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வரலாம், நீ ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிற, நீ பேசாமல் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு கேட்டால் அப்படியா எப்போ பண்ணுறது எங்கே பண்ணுறதுன்னு கேட்டால் இன்றைக்கே பண்ணு, ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா அவரை மீட் பண்ணி சொல்லு, அதுவும் ஐ டு ஐ பார்த்துட்டு அதுக்கப்புறமா உன்னோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு, கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. இவங்களும் அப்படியே யோசிக்கிறாங்க இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி. அங்கே கட் பண்ணால் அன்னைக்கு ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. ஹீரோயினுக்குள்ளே திரும்ப அந்த தாட் ஓடிட்டே இருக்குது, எப்படி நான் சொல்கிறது, அதுவும் அவரை பார்த்து இப்படி சொல்கிறது என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டே இருக்கையில் அந்த கிளாஸுமே கம்ப்ளீட் ஆகுது. எல்லாருமே கிளம்பி போகிறாங்க, ஈவன் ஹீரோவுமே கிளம்பிட்டாரு. அப்போ ஹீரோயின் டக்குன்னு அவர் நிறுத்தி ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு திரும்பி கேட்டால் இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு புதுசாக கிளாஸ் வாங்கிட்டீங்க போல் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவர் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அப்படியே போயிட்டே இருக்காரு. இவங்களுக்குள்ளே இல்லை என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சொல்லாட்டி எப்போவுமே சொல்ல முடியாது, இருக்கிற சான்ஸை யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. முன்னாடி பார்த்தா ஹீரோ பாதி தூரம் போயிட்டாரு, ஐயோ போயிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு குடுன்னு ஓடி வராங்க. இங்கே ஹீரோ ஸ்டெப்ஸ் கிட்ட இறங்கிட்டு இருக்க ஹீரோயின் ஓடி வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவரும் நிற்கிறாரு. இந்த அம்மாவும் இறங்கி வந்தவங்க ஒரு 5 நிமிஷம் மூச்சு மட்டும் வாங்குறாங்க. எதுக்கு இப்போ மூச்சு வாங்க இப்படி ஓடி வர அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்டால் அப்படியே பார்க்குறாங்க. இல்லை ஐ அப்படிங்கிற மட்டும் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இவங்க அப்படியே மூச்சு வாங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே அவர் கண்ணோட கண் பார்க்கும்போது அப்படியே ஸ்டக் ஆயிடுறாங்க. அங்கேயே இந்த 12th எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் இவங்க லவ்வை சொன்னாங்களா, அதை அவர் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். சரி ஓகே டாட்டா பாய்.